வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். கடந்த ஒரு வாரமாக நம் நாடு கண்ணீரில் மூழ்கியிருந்த நிலையில் இப்போது ஒரு பெரிய ஆறுதல் செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்திருந்த அனைத்து முக்கிய சிவப்பு எச்சரிக்கைகளும் நீக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், இந்த அதிர்ச்சியான பேரழிவுக்கு பிறகு நாட்டின் முக்கிய ஆறுகளான மகாவலி கங்கை, மகா ஓயா, தெதுரு ஓயா உள்ளிட்ட பல ஆறுகளின் நீர்மட்டம் கணிசமாக குறைந்திருக்கின்றது. குறிப்பாக கொழும்பை அச்சுறுத்திய கழனி ஆற்றில் கூட அபாய நிலை வெகுவாக குறைந்திருக்கின்றது. இதனால் தான் நீர்ப்பாசன திணைக்களம் நேற்றைக்கு முன்தினம், அதாவது 3ஆம் திகதி வழங்கிய புதுப்பிப்பில் அனைத்து முக்கிய வெள்ள அபாய எச்சரிக்கைகளும் நீக்கிவிட்டதாக தெளிவாக அறிவித்திருக்கின்றது. இது மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கிடைத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய நிம்மதி செய்தி அப்படி என்று சொல்லலாம். வெள்ள அபாயம் நீங்கியது மகிழ்ச்சிதான். ஆனால் இங்கு இருக்கின்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கின்றது. என்ன என்று பார்த்தோம்னா நண்பர்களே, டிட்வா புயல் காரணமாக நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மண் முழுவதுமாக நீரை உறிஞ்சி நிறைந்து போயிருக்கின்றது. அதனால் நீர்வடிய தொடங்கிய பிறகும் நிலச்சரிவு மற்றும் மண் சரிவுக்கான ஆபத்து இன்னும் பல மலைப்பாங்கான பகுதிகளில் தீவிரமாக இருக்கின்றது. மேலும் டிசம்பர் 4ஆம் திகதியிலிருந்து புதிய மழை வருவதற்கான எச்சரிக்கைகளும் நாம் பார்த்திருக்கின்றோம். எமது சேனலிலும் கூட இது தொடர்பான விடயங்களை நாங்கள் கூறியிருக்கின்றோம். அதனால் எச்சரிக்கை நீக்கப்பட்டாலும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் மக்கள் தயவு செய்து நிலச்சரிவு அபாயமுள்ள இடங்களில் மிகுந்த கவனமாக செயற்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆறுதல் செய்தி வந்தாலும் நிலச்சரிவு மற்றும் புதிய மழை குறித்த எச்சரிக்கைகள் இன்னும் செயலில் இருக்கின்றது. அதனால் வெள்ளம் வந்துவிட்டது, வெள்ளம் போய்விட்டது என்று அலட்சியம் காட்டாமல் அதிகாரிகளின் ஒவ்வொரு அறிவிப்பையும் கவனமாக கேட்டு உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆறுதல் தரும் செய்தியையும் இந்த முக்கிய எச்சரிக்கையும் அனைவரும் அறிய பகிருங்கள். அடுத்த ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்த செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். நன்றி, வணக்கம்.